நமக்கு கல் நம்மளே உருட்டி வச்சிருக்கு. நமக்கு கல் நம்மளே உருட்டி வச்சிருக்கு. உட்கார்ந்து இருக்கிறது இங்கானாலும் பிள்ளை கல்யாணம் எப்படியோ இன்னும். எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், பிள்ளைக்கு எத்தனை வயசாச்சு? 2.5 வயசாச்சுப்பா. அதுல நான் டென்ஷன் அடிக்காம வேற யார் டென்ஷன் அடிக்கிறது? எத்தனை வயசுல? ஏய், தப்பு பண்றீங்க, தப்பு பண்றீங்க. பாரத்தை வைக்க வேண்டியது கர்த்தர் மேல. நீ வாழ வேண்டியது இந்த நாளுக்குரிய வாழ்க்கை. எதை குறிச்சும் கவலைப்படப்படாது. எனக்கு இன்னைக்கு 3 பிரசங்கம் உண்டுனா 3 பிரசங்கமும் பண்ணுவேன். எனக்கு இன்னைக்கு 4 பிரசங்கம் உண்டுனா 4 பிரசங்கம் பண்ணுவேன். அது ஒவ்வொரு பிரசங்கம் 2 மணிக்கூர்னா 8 மணிக்கூர் 4 பிரசங்கம் பண்ணுவேன். பண்ணி முடிச்சுட்டு அன்னைக்குள்ள ஜபம் 4 மணிக்கூர் ஜபான்னா 4 மணிக்கூர் பண்ணுவேன். 5 மணிக்கூர் ஜபான்னா 5 மணிக்கூர் பண்ணுவேன். 3 மணிக்கூர் ஆடியோ பைபிள் கேட்கணும்னா 3 மணிக்கூர் ஆடியோ பைபிள் கேட்பேன். ராத்திரி திரும்பி பார்ப்பேன். ஒரு நிமிஷம் கூட சாத்தானுக்கு கொடுக்கல. நல்ல கை தட்டி கண்ணை மூடி அந்த கல்ல ஓட கிருபை உள்ளவன் அடிச்சு உடன்னு ஒவ்வொரு நாளும் உனக்கு தந்திருக்கிறார். அந்த நாள புரி. உடந்தல் கந்தல் 2 நிமிஷம் ஆவியில் நிரம்புங்க. 2 நிமிஷம் அந்நிய பாஷை பேசி தெய்வத்தை உயர்த்துங்க. உடபதரே கவனிங்க. தேவ பிள்ளைகள் உயிரடையாதபடி தேவ பிள்ளைகளின் வாழ்க்கை அடைத்திருக்கிற முதல் கல் மன அழுத்தத்தின் கல். அந்த மன அழுத்தத்தின் கல் எப்படி செயல்படுகிறது? 1, எதிர்கால பயம். இயேசு கூட இருக்கிறாருன்னு நமக்கு தெரியுது. அவர் இன்னைக்கு எனக்கு தேவன், நாளைக்கு எனக்கு தேவன், எல்லா காலத்துக்கும் நமக்கு தேவன் நமக்கு தெரியுது. ஆனா அந்த 24 மணி நேரம் சமாதானமாய் வாழக்கூடாது என்பதற்காக தேவையில்லாத கற்கள் உன்மேல புரட்டி வைக்கப்படுது. இந்த ராத்திரி அது உடையணும். உரபலபா கிருபை உள்ளவன் கை தட்டி உடைச்சி எறிஞ்சு உடபலபா கபரபலபா வெட்டி உட. அத்தஹத்தாரா சிஸ்டர், கர்த்தர் உன் கையை பிடிக்கிறாரு. கர்த்தர் உன் கையை பிடிக்கிறாரு. கண்ணா